தொல்காப்பியம் கேட்கக்கூடிய அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் என் வணக்கம். பொருளதிகாரத்தில் முதல், கரு, உரி ஆகிய 3 பொருட்கூறுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த ஒரு இலக்கணம் முதல், கரு, உரி என்ற அடிப்படையில் ஒரு செய்யுளை பார்ப்பது என்பது. பிற்காலத்திலெல்லாம் இப்போ ஒரு கவிதை என்று சொன்னால் அதுல நாம் இயற்கை அழகு இருக்கிறது என்று சொல்லுவோம். பிறகு சொல்லக்கூடிய அறிவுரைகளை பற்றி சிந்திப்போம். ஆனால் சங்க காலத்து காதல் பாட்டில் முதல், கரு, உரி ஆகிய 3 பொருளை பற்றிய குறிப்புகள் அடங்கியிருக்கும். முதல், கரு, உரி. முதல் என்பது நிலமும் பொழுதும். கரு என்பது தெய்வம் முதலாகிய சூலங்கள் முதலாகிய செடிகொடிகள் முதலாகிய விலங்கு முதலாகிய ஒரு நிலத்தின்கண் இயங்கு திணையாகவும் நிலைத்திணையாகவும் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றியது. அடுத்தது உரிப்பொருள் என்பது மிக மிக இன்றியமையாதது. ஒரு பாட்டில் முதற் பொருளும் கருப்பொருளும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உரிப்பொருள் இல்லாமல் இருக்காது. அதுதான் அகப்பாட்டினுடைய இன்றியமையாத இலக்கணம். அதுதான் அகப்பாட்டினுடைய இன்றியமையாத இலக்கணம். அது எதற்காக நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால், பிற்கால காதல் பாட்டு வேறு, சங்க காலத்து அகப்பாட்டு வேறு. காதல் பாடல்களை எல்லாம் அகப்பாடல் என்று சொல்லிவிடக் கூடாது. அகப்பாட்டில் உரிப்பொருள் என்ற ஒன்று இருக்கும். அவ்வளவு நீண்ட பட்டினப்பாலையில் வாரேன் வாடிய நெஞ்சே என்று சொல்லுகிறான். தன்னுடைய பயணத்தை ஒத்தி போடுகிறான். என்னுடைய காதலியோடு நான் இங்கே இருக்க வேண்டும், என்னுடைய மனைவியோடு நான் இந்த இல்லறத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். ஆகவே அவள் என்னுடைய பிரிவை தாங்க மாட்டாள். நான் பொருள் தேடுவதற்காக செல்ல மாட்டேன். உட்டாச்சிறப்பில் பட்டினம் பெறினும் வாரேன். காவிரிப்பும் பட்டினத்தே என்னிடம் தருவதாக இருந்தாலும் கூட நான் இப்போது இவளை பிரிந்து செல்ல போவதில்லை என்று சொல்லுகிறான். அவ்வளவு நீண்ட அடிகளை உடைய 316 அடிகளை உடைய பட்டினப்பாலையில் இந்த 1.5 அடிதான் உரிப்பொருளை பற்றி சொல்லுவது. உரிப்பொருள் பற்றிய செய்தி நீ மிக நீண்ட அடிகளில் வருவது இல்லை. ஒரு பாட்டு நீளமாக இருப்பதற்கும் நீளம் குறைவாக இருப்பதற்கும் காரணம் கருப்பொருள்தான். செடி கொடிகள், விலங்குகள், உணவு தானியங்கள் ஆகியவற்றை பற்றிய செய்திகள் தான் ஒரு பாட்டினுடைய நீளத்தை அதிகமாக்கும் அல்லது குறைக்கும். உரிப்பொருள் 1 அடி 2 அடிக்குள் அடங்கிவிடும். இந்த இலக்கணம் சங்ககால அகப்பாட்டிற்கு உரியது. இந்த அடிப்படையில் நாம் பாடலை நோக்க வேண்டும். சங்க காலத்து காதல் பாடல் சொல்றோம். இந்த காலத்து காதல் பாடல்களை அகப்பாடல்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. பாரதிதாசன் பாட்டு, பாரதியார் பாடல்களையும் முதற் பொருள் கருப்பொருள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இவையெல்லாம் அகப்பாடல்களாக ஒரு காலத்தில், சங்க காலத்தில் அந்த சங்க புலவோர் ஒரு குறிப்பிட்ட இலக்கண வரையறைக்கு உட்பட்டு பாடிய பாடல்கள் தான் அகப்பாடல். என்ன இலக்கண வரையறை? உறுதியாக அந்த அகப்பாடல்கள்ல தலைமக்களுடைய பெயர்கள் வாரா, தலைவன் தலைவியினுடைய பெயர்கள் வாரா, இன்னாருடைய காதல் என்று சொல்ல மாட்டார்கள். மிக உயர்ந்த நாகரிகம் இல்லையா இது? உலக பொதுமையாக ஒரு காதல் நிகழ்ச்சியை பேசுவது என்பது தமிழ் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பண்பாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நிகழ்ந்தவை, கற்பனை அல்ல. இவையெல்லாம் புராணங்கள் இல்லை, இவையெல்லாம் இதிகாசங்களில் இல்லை. இவையெல்லாம் அகவாழ்வினுடைய செம்மையை புலப்படுத்துகின்ற அருமையான கூற்றுகள்.
இந்த பாட்டினுடைய பல சிறப்புகள் இருக்கின்றன. நாம பார்க்க போறோம். இப்ப சென்ற வகுப்புல நிலத்தினும் பெரிதே என்ற அந்த குறிஞ்சி திணைக்குரிய பாட்டை பார்த்தோம். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலம். அதுல பாலை என்பதற்கு நிலம் இல்லை. கோடை காலத்தில் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரம் அதற்கு இலக்கணம் காட்டியது. அதனால கோடை காலத்துல முல்லையும் குறிஞ்சியும் மாறி பாலை என்பதாக விளங்கும். ஆகவே பாலை திணைக்கென்று நிலமில்லை என்றாலும் கூட அந்த உணர்ச்சி இருக்கிறது. பிரிவு பாலை என்ன கற்பிக்கிறது? பிரிவை காட்டுகிறது. தலைவன் தலைவியை பிரிந்து செல்லுகிறான். பொருள் தேடுவதற்காக பிரிந்து செல்லுகிறான். கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்லுகிறான். போர் செய்வதற்காக பிரிந்து செல்கிறான். இப்படிப்பட்ட பிரிவுகள் வாழ்க்கையில் நிகழும். அப்படி நிகழுங்காலத்து அந்த செய்தியை பாடுகின்ற திணை பாலை திணையாகும். வாழ்க்கையில் பிரிவு என்பதுதான் இணைந்த நெஞ்சங்களிடையிலே இருக்கக்கூடிய பரிவையும் அன்பையும் மிகுதியாக எடுத்து காட்டும். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பான் கம்பன். அதனால அத்தகைய நிலையில் நாம் நின்று பார்க்குங்கால் பாலை திணைக்கு ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன. அகநானூற்றிலே 400 பாடல்களில் 200 பாடல்கள் பாலை திணை பற்றி பேசுகின்றன. அதனால அத்தகைய நிலையில் நாம் நின்று காண வேண்டும். அதுல முதல்ல முல்லை திணைக்கு பார்த்தோம் ஒரு பாட்டு. காணம் காரணம் கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கல் அறை. என்ன அருமையான ஒரு செய்தி பாருங்க. அழகான கவிதை இது. எப்படி காடு, எதிரே இருக்கக்கூடிய காடு கார்காலம் என்றுதான் சொல்லுகிறது. வானிலே முகில்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கின்றன. பொழுது கரியதாக இருக்கிறது. இன்னும் கருப்புடை மாற்றி கட்டவில்லை வானம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது காணம் காரணம் கூறினும் யானோ தேரே, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இது கார்காலம் இல்லை என்று சொல்லுகிறாள் தலைவி. எது கார்காலமாம்? கார்காலமாக இருந்தால் என்னுடைய கணவன் வந்திருப்பானே. ஆகவே அவன் வருவதுதான், அவன் வந்தால்தான் கார்காலம். அவன் கோடை காலத்துல வந்தாலும் கூட அதுதான் கார்காலம். இந்த கார்காலத்தில் பெரிய போர்க்களங்கள் போர் நிறுத்தப்படும். ஏனென்றால் செவ்வையாக படைகள் இயங்க மாட்டார். ஆகவே அவர்களெல்லாம் வீட்டுக்கு திரும்புவார்கள். அதே போல பொருள் தேட சென்ற இடங்களிலே அந்த வினையை தொடருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஆகவே அவர்கள் திரும்புவார்கள். கோடை காலத்தில் பிரிந்திருந்தாலும் கூட குளிர்காலத்தில் கணவன் மனைவியோடு வந்து சேர்ந்திருப்பார். அருமையான ஒரு பாட்டு. அந்த பாட்டிலே பலரும் ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு பொருள் சரியாக சொல்லாமல் வேறு வகையாக சொல்லிக் கொண்டிருப்பதனால் அந்த பாட்டினுடைய அருமை மேலும் துலங்கவில்லை. கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, கருநிழலே, நிழல் கனிந்த கனியே. கோடையிலேன்னா பாலை, நல்ல பாலை திணையை பற்றி சொல்றது மாதிரி இருக்கு. கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே, கருநிழலே. கருநிழலேன மரம் தருகின்ற நிழல். தருன மரம், தருநிழல்னா மரம், மரத்தினுடைய நிழல். மரம் தருகின்ற நிழல். தருநிழலே, நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே. எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த வள்ளற்பெருமான் ஆடையிலே எனை மணந்த மணவாளா, ஒரு பெண்ணாக ஒரு தலைவியாக நின்று பேசுகிறார். இதெல்லாம் சங்க காலத்திற்கு பிறகு இந்த காதல் நெறியை, மானிடர்களுக்குள் இருக்கக்கூடிய காதல் உணர்ச்சியை, ஒரு தெய்வத்தின் மீது செலுத்தக்கூடிய பக்திக்கு
வேறு ஒரு வடிவமாக, அந்த பக்தி சார்ந்த ஒரு வெளிப்பாடாக இந்த காதலை பயன்படுத்தினார். ஒரு மானிட பெண் தெய்வத்தின் மீது கொண்ட காதலாக இது மாறுகிறது. அப்படி பாடுகிறார். ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. அந்த ஆடைங்கிறதுக்கு என்ன பொருள்? ஆடையிலே எனை மணந்த மணவாளாங்கிறதுக்கு பல பேர் ஆடுகையில் சொல்றாங்க. அப்படி வராது. ஆடும்போது என்னை மணந்த மணவாளா என்று சொல்லுகிறார். அம்பலத்தில் இருக்கின்ற காலத்தில் என்னை மணந்த மணவாளா என்று சொல்லுகிறார். ஆடை என்பது இங்கு குளிர்காலம் என்று பொருள். ஆடைக்கும் கோடைக்கும் என்று இப்போதும் பேச்சு மொழியிலே அந்த பொருள் இருக்கிறது. அதனால குளிர்காலத்தில் என்னை மணந்த மணவாளா, நீ என்னை விட்டுட்டு போகலாமா, என் உடனே இருக்க வேண்டாமா என்று வள்ளற்பெருமான் ஒரு தலைவியாக நின்று பாடுகின்ற பாடல்ல இந்த செய்தி இருக்கிறது. அகப்பொருள் என்பது எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்த பின்னும் கூட அந்த சங்க சுவடு அப்படியே பக்தி இலக்கியத்திலே காணப்படுகிறது. மேலும் பிற கவிதைகளிலும் அது காணப்படுகிறது. இந்த பேராசிரியர் சொல்லுவார், தொல்காப்பியம் என்பது என்றைக்கும் மறையாத ஒரு பெருநூல். அது வாழ்வு இலக்கணங்களை சரியாக வடித்து காட்டுகின்ற ஒரு பெரும் படைப்பு. அது மங்கி மறைவது என்பது இல்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு. தொல்காப்பியத்தில் இருக்கின்ற அந்த காதல் இலக்கணம், காதல் காரணமாக தலைவன் எய்துகின்ற உணர்ச்சி, தலைவி எய்துகின்ற உணர்ச்சி ஆகியவையெல்லாம் சித்தரிக்கப்படுகிற போது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் செய்த அந்த இலக்கணம் இன்றைக்கு வருகின்ற பாடல்களிலும் காணப்படுகிறது என்று அவர் காட்டுவார். எப்படி என்றால், பசியட நிற்றல், கண் துயில் மறுத்தல் என்று 2 துறைகள், அகத்துறைகள். அதாவது காதல் வயப்பட்ட தலைவி பசி தன்னை வருத்துகின்ற காலத்து அதற்கு உணவு கொடுக்காது அப்படியே நோன்பு போல கிடக்கிறாள். அதே போல தூக்கம் வருகின்ற காலத்திலும் கூட அந்த தூக்கத்தை கண்ணுக்குள் அனுமதிக்காதவாறு தூக்கத்தை தள்ளிவிட்டு விழித்துக் கொண்டே இருக்கிறாள். இரவு நீண்டு கொண்டே போகிறது, கண்ணன் பாஞ்சாலிக்கு கொடுத்த சேலை போல. அந்த நிலையில் பசி அடநிற்றல், கண் துயில் மறுத்தல் 2 துறைகளை காட்டினார் தொல்காப்பியர். அதை இந்த காலத்துல திரைப்படத்துல வரக்கூடிய பாட்டுல பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது என்று திரைப்பட பாடல்ல 2 வரிகள்ல கவிஞர் கண்ணதாசன் காட்டியதை பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் எடுத்து தன்னுடைய தமிழ் காதல் நூல்ல காட்டுகிறார். என்ன தொல்காப்பியர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தை, அந்த உணர்ச்சியை அப்படியே இந்த பாட்டிலே திரைப்பட பாட்டும் சொல்லுகிறதே என்றால் அதுதான் தொல்காப்பிய இலக்கணம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். நம்முடைய பாட்டு மரபு சிலவற்றை விடாது பற்றி கொண்டு தொடர்ந்து வருகிறது. இந்த மரபு நிலை தெரியாத மாட்சி என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அதைத்தான் இந்த பாடல்கள்ல நாம பார்க்கிறோம். அதனால யானோ தேரேன்னா நம்ப மாட்டேயா. இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். புதுவையில, அதாவது பாண்டிச்சேரியில புதுவையில பாரதியார் இருந்த போது எப்போதாவது அவருக்கு எழுத வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போதெல்லாம் இந்த அம்மா கண்ணூர் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்டு மாடியில போய் உட்கார்ந்து தான் எழுதுவார். அவர்களுடைய வீட்டின் மேலடுக்கில் உட்கார்ந்துதான் அந்த பாடல்களை அவர் எழுதுவார் அல்லது பாடிக்கொண்டிருப்பார். அப்போது அந்த அம்மா உண்பதற்கு உரிய உணவு பண்டங்களை எல்லாம் கொண்டு வந்து பாரதியாருக்கு கொடுப்பார்கள். அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டு அந்த குடும்பம் பாரதியார் மீது பெருமதிப்பு வைத்திருந்தது. இந்த கணவனும் மனைவியும் பாரதியாரிடத்து எல்லையற்ற அன்பு செலுத்தினார்கள். அவர்கள் கொண்டு வந்து வைக்கிற உணவு பண்டங்களை எல்லாம் தின்று விட்டு பல இடங்கள்ல துப்பி வைப்பார், உமிழ்ந்து வைப்பார். அதையெல்லாம் அந்த அம்மா பொறுமையாக வந்து துடைத்து தூய்மைப்படுத்துவார்கள். அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் ராஜாபாதர்னு, அவன் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டான். அவன் திரும்பி வருகிறான் என்ற செய்தி பெற்றோர்களுக்கு மிக மகிழ்ச்சி தந்தது. அந்த காலத்துல கப்பல்ல தான் வரணும்.
கப்பலில் வந்து கொண்டிருக்கின்ற போது கப்பல் கடலிலே மூழ்கிவிட்டது. செய்தி என்ன வருகிறது என்றால், ராஜாபாதர் வருகிறான் என்ற செய்தி போய் கப்பலில் வந்தவர்கள் யாரும் உயிர் பிழைக்கவில்லை, எல்லாரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தது. அந்த தந்தையார் மயக்கமுற்று கீழே சாய்ந்தார். இந்த அம்மா கண்ணு பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டார். எல்லாரும் கடைசியில ஆறுதல் சொல்றாங்க அந்த அம்மாட்ட போய், இல்ல ராஜாபாதர் வந்துருவான், கவலைப்படாதம்மா, உயிரோட இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார். இந்த அம்மா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், யானோ தேரேன், அதோ அவர் சொன்னா நான் நம்புறேன். யார? பாரதியாரை கையை காட்டி அவர் சொன்னால், என் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று அவர் சொன்னால் நான் நம்புகிறேன் என்று அந்த அம்மா சொன்னாங்க. உடனே எல்லாரும் பாரதியார்ட்ட வந்து, ஐயா நீங்க கொஞ்சம் வந்து சொல்லுங்க, ராஜாபாதர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுங்க, வந்துருவான்னு சொல்லுங்க. அது எப்படி நான் பொய் சொல்லுவது? பொய் சொல்லுவதற்கு அவ்வளவு மறுப்பு, தயக்கம், அதெல்லாம் நான் அப்படி சொல்ல முடியாதுங்கிறார். இல்ல நீங்க அந்த உயிரை காப்பாத்தி ஆகணும், அதுக்காக சொல்லுங்க. உடனே அங்கிருந்து வந்து பாரதியார் அந்த அம்மாட்ட வந்து, அம்மா கண்ணு ராஜாபாதர் வந்துருவான் அப்படின்னு சொல்றார். உடனே அந்த அம்மா, சரி ஐயா சொன்னா சரியா இருக்கும், அவ்வளவுதான். என்ன விந்தை என்றால், கடலிலே மூழ்கிய கரத்தில் அனைவரும் அடைந்தார்கள், ராஜாபாதர் தப்பி நீந்தி வந்து சேர்ந்தான். இது என்ன என்று சொல்லுவது? தெய்வ செயல் என்று சொல்லுவதா, அல்லது ஒரு மாமனிதனுடைய அருள்வாக்கு என்று சொல்லுவதா? அப்பதான் அந்த அம்மையாருடைய கூற்றிலிருந்து நான் இந்த சங்க இலக்கியத்தை பார்க்கிறேன். யானோ தேரேன், அவர் பொய் வழங்கலரே, அவர் பொய் சொல்ல மாட்டார். இந்த ஒரு தலைவன் எவ்வளவு பெரிய சான்றோனாக இருந்தான் என்பதற்கு இது அடையாளம். அவன் சொன்ன வாக்கு பிழைக்க மாட்டான், வந்துருவான். காலம் பருவம் எப்படி இருந்தாலும் அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கடிகாரம் செய்கின்ற பிழை என்று இப்போது சொல்லுவது போல 6 மணியா இருக்காது, 6 மணியா இருந்தா பால் வந்திருக்கணுமே என்று சொல்லுவது போல, யானோ தேரேன், அவர் பொய் வழங்கலரே, அவர் பொய் சொல்ல மாட்டார். என்ன இந்த நம்பிக்கை தான் ஒரு இல்லறத்தினுடைய அடிப்படை. இதுதான் சிறந்த காதற் பாடலுடைய இலக்கணம். இப்படி இருக்கிறவன் தான் காதலை. இப்படி இருக்க காதலன் இப்படி இருந்தா, காதலி இப்படி இருந்தா, அந்த காதல் எப்படி இருக்கும்? அந்த காதலையும் இப்ப இருக்கக்கூடிய காதல் நிகழ்ச்சிகள் என்று சொல்லப்படுகின்றவற்றை ஒப்பிடலாமா நாம? இருவரும் சான்றோர்கள், தலைவனும் தலைவியும் சான்றோர்கள். அவர்கள் சொன்ன சொல் பிழைக்க மாட்டார்கள். உலகம் நிலை மாறினாலும் கூட அவர்கள் தங்களுடைய சொல்லிலிருந்து பிழைத்து போக மாட்டார்கள் என்பது இலக்கணம். அதை ஓதலாந்தையார் அந்த பாட்டுல காட்டுகிறார். ரொம்ப அருமையாக நாம் பார்த்தோம். இழிவரல் என்ற மெய்ப்பாட்டை இந்த பாடல் காட்டுகிறது. அடுத்தது இதுல முல்லையில மாலை பொழுது சொல்லப்பட்டது, கார்காலம் சொல்லப்பட்டது. காரும் மாலையும் முல்லை என்று சொல்லுவோம். ஒரு சின்ன பட்டியல் நாம பார்க்க போறோம். இதுதான் பெரும்பொழுது சிறுபொழுது என்ற வரையறைகளோடு காலம் இயங்குகின்ற நிலையை கணித்து கூறுகின்ற ஒரு செயல். சங்க இலக்கியத்தில் பெரும்பொழுது எப்படி நிகழ்கிறது, சிறுபொழுது எப்படி நிகழ்கிறது, எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த திங்களில் இவை, எந்தெந்த பொழுதுகளில் இவை நிகழ்கின்றன என்பதனை எல்லாம் தொல்காப்பியம் காட்டுகிறது. எந்த நாட்டு பொருள், எந்த நாட்டிலும் பொருள் இலக்கணம் இல்லை. இருப்பினும் சில பருவங்களைத்தான் அவர்கள் பேசுவார்கள். இளவேநீர் பருவத்தை பேசுவார்கள், மழைக்காலத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சிகள், கோடைக்காலத்தில் ஏற்படுகின்ற நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை எல்லாம் எங்களுடைய மன உணர்ச்சிகளோடு பிணைத்து தாங்கள் இருக்கக்கூடிய நிலத்தின் இயல்பை காட்டி, தங்களோடு உடன் இருக்கக்கூடிய செடி கொடிகளெல்லாம், மலர்களெல்லாம்
ஏதோ செய்திகளை சொல்லுகின்றன என்பது போல அவற்றை நோக்கி உடனிருந்து அப்படி இயற்கையோடு வருந்தி மகிழ்ந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கையை தான் இந்த பொருளதிகாரம் சித்தரிக்கின்றது. அதுதான் முதல் கருவுரி என்று பார்த்தோம். முல்லைப்பாட்டில் நான் குறுந்தொகையில 21ஆம் பாட்டு முல்லைத்திணைக்குரிய பாட்டை நாம் பார்த்தோம். அடுத்தது குறிஞ்சி திணைக்கு சென்ற வகுப்பிலே பார்த்தோம். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆறளவின்றே சாரர் கருங்கோர் குறிஞ்சி பூக்குண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே என்று. நாடன் என்ற பெயர் குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு உள்ள பெயர். அது இயற்பெயர் அன்று. இயற்பெயர் அகப்பாட்டில் வாராது. அதனால யாரோ ஒரு நாடன் என்றால் குறிஞ்சி நிலத்துக்குரியவன், யாரோ ஒருத்தன். அவனுடைய நட்பு எப்படிப்பட்டது என்று இந்த தலைவி சொல்லுகிறாள். இந்த தலைவியினுடைய பெயர் என்ன? அதுவும் வாராது. யாரோ ஒரு தலைவி. எங்கோ இந்த மலை நிலத்திலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நிலத்திலும் பெரிது வானினும் உயர்ந்தென்று. இதற்கு உரை எழுதுகின்ற போது உவே சாமிநாதையர் தன்னுடைய உரையில் எழுதுவார், நிலத்தை விட அகன்றதாகவும் வானை விட உயர்ந்ததாகவும் நீரை விட, அதாவது கடலை விட ஆழமானதாகவும் அமைந்தது அவரோடு நட்பு, அவருடைய காதல், அவரோடு யான் கொண்ட காதல் அத்தகையது. 3 பரிமாணங்களை சொல்லக்கூடிய நிலையை பார்க்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த காதல் எது? அவன் வாழ்கின்ற நாடு எத்தகையது? கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடன். இந்த குறிஞ்சி பூ என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது. மலை மக்கள் தங்களுடைய வயதை அந்த பூவின் மலர்ச்சியை கொண்டே கணிப்பார்கள். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது. நீலகிரியில் இருக்கக்கூடிய தொதவர்கள் தங்களுடைய வயதை கணிப்பதற்கு குறிஞ்சி பூவை பார்த்து தான் சொல்கிறார்கள். இது 3 குறிஞ்சி ஆயிற்று, 36 வயதாயிற்று என்று. அந்த காலத்தில் அவ்வாறு இயற்கையினுடைய கால அடையாளமாக அது அமைந்தது. வானம் எனதனுடைய வானம் ஒரு காலங்காட்டி. எந்த பொழுது என்று வானம் காட்டும், எந்த பருவம் என்று வானம் காட்டும். அதே போல இந்த குறிஞ்சி நிலத்தில் மலரக்கூடிய அந்த காலத்தை பொறுத்த வரையில் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு, சரிய தண்டினை உடைய அந்த குறிஞ்சியின் பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுத்து பெருந்தேன் இழைக்கும் பெரிய தேன் இறாலை சமைக்கக்கூடிய நாடு. அந்த இடத்துல ஒரு உள்ளுரை இருக்கு. என்னவென்றால், என் காதலனுடைய நாடு எத்தகையது என்றால், இந்த குறிஞ்சியின் நிலம் எத்தகையது என்றால், அது பெருந்தேன் இழைக்கும் பெரிய தேன் இறால்களை, தேனீக்கள் கொண்டு கூடு கட்டி சமைக்கக்கூடிய தேன் இறால்களை கொண்டது. என்றால் என்ன பொருள் என்றால், மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பூவா ஊதி எடுத்து கொண்டு போய் கட்டு. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குளிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசகர் பாடுவார். ஒவ்வொரு பூவா ஊதி எடுத்துட்டு போய் ஒரு பெரிய தேனிரால் சமைப்பது போல. என்றால் இந்த காதல் அப்படி சமைந்தது ஐயா. எங்க இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய காதல் ஏதோ ஒரு நொடியில் பார்த்த பார்வையில் அது உண்டானது என்று கருதிவிடக்கூடாது. அதைத்தான் களவியல் சொல்லும். இது முன்னரே இவர்கள் இருவரும் காதல் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு இருந்தது. அது ஊழின் வலிய ஏற்பாடு. அது இன்றைக்கு இந்த காட்சி என்ற துணை காரணத்தினாலே இவர்களிடையிலே காதல் அரும்பிற்றுன்னு சொல்லுவான். அதனால இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த காதல் ஏற்பட்டது என்று சொல்வது போல அதை ஒரு நாடகத்துல ரொம்ப அருமையாக காட்டியிருந்தார்கள். 2 பேர் காதலித்தார்களாம். அதற்கு பிறகு மறுபடியும் சந்திக்கின்ற போது அவள் அங்கிருந்து சொன்னாலாம், அப்பாவும் அம்மாவும் விரும்பல, வேற ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க, அவரு நல்லா தான் இருக்கிறாரு, நல்ல வேலையில் இருக்கிறாரு, நான் அவரை திருமணம் செய்து கொண்டாக வேண்டும், ஆகவே நம்முடைய காதலை முறித்து கொள்வோம்னா. நானும் அந்த ஏற்பாட்டில் தான் வந்தேன், அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். அவன் எங்க வீட்லயும் வேற ஒரு இடத்துல பெண் பார்த்துருக்குறாங்க,
ஆக ஒரு நொடியில காதல் தோன்றும், ஒரு நொடியில அது மறைந்து போகும். அப்படிப்பட்டது அல்ல. அப்படியெல்லாம் ஒப்பிட்டு இப்ப இருக்கிற 2 காதலர்களும் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றது மாதிரியாக அமைந்தது அன்று சங்ககால காலம். அதுக்கு ஒரு வலிமை உண்டு, அதற்கு ஒரு பண்பாட்டு பின்புலம் உண்டு. அதைத்தான் அருமையாக சொல்லுகிறார். அந்த குறிஞ்சி பூவும் தேனும் இறைச்சி பொருள் என்று எழுதினார். அதாவது காதலர்கள் கொள்ளக்கூடிய இன்ப இல்லற இன்பம், அதை குறிக்கிறது இந்த இறைச்சி பொருள். இறைச்சின்னு என்ன பொருள், அதை பற்றி பின்னால விரிவாக நாம் பார்க்க போகிறோம். இப்போது குறிப்பாக சொல்லி வைக்கிறேன். இறைச்சி என்றால், இறை என்றால் தங்குவது என்று பொருள். எல்லா பொருளையும் கடந்திருப்பது கடவுள் என்று சொல்லுவது போல, எல்லா பொருள்களிலும் கடப்பொருளாயினும் அல்லது உயிர் பொருளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தங்கி இருப்பது இறை. இறை என்றால் தங்கி இருப்பது. அதே போல ஒரு பாட்டுல பார்க்கிற போது உள்ளார்ந்த அடிநிலையில் இருக்கக்கூடிய பொருளாக தங்கி இருப்பதற்கு பெயர் இறைச்சி. அது உணர்கின்ற உணர்ச்சி வலிமை உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த புலனாகும். பாடலை உற்று உற்று பார்க்கணும். என்னது தேனை எதற்காக, தேநீராலை எதற்காக சொல்லி இருக்கிறாள் இந்த பெண்? ஒரு தேனடை எதற்காக வர்ணிக்கிறாள்? தேனடை மிக பெரிதாக இருக்கக்கூடிய நாடன் என்று தன்னுடைய காதலனை ஏன் சொல்லுகிறாள் என்றால், அதுல ஒரு குறிப்பு இருக்கிறது. மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு பெரிய தேநீரால் இருப்பது போல எங்களுடைய காதல் அப்படி படிப்படியாக வளர்ந்து மிகப்பெரிய நிலையை எய்தி இருக்கிறது. அது இப்போது பெரிதாக வளர்ந்து விட்டது. தோன்றுங்கால் 2 கண்கள் கொண்ட தீப்பொறி போல, கண்ணிலே பிறந்த தீப்பொறி என்றே பேசுகிறான் அந்த காதல். இவ்வாறு 2 கண்களின் பார்வையில், 4 கண்களின் பார்வையில் தோன்றிய அந்த காதலானது படிப்படியே மெல்ல வளர்ந்து எவ்வளவு பெரிதாயிருக்கு. நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தது, நீரினும் ஆறளவில்லை. முப்பரிமாணம். இந்த அளவிற்கு பெரிய ஒரு தன்னுடைய காதல் என்று தேவகுலத்தார் அந்த பெண்ணினுடைய காதலை பாடுகிறார். அதை பார்த்தோம். அதுல இறைச்சிங்கிறத நான் பின்னால் விரிவாக விளக்கி சொல்லுகிறேன். அடுத்தது பாலை திணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அது 16வது பாட்டு குறுந்தொகையில். அதையும் பார்த்தோம். உள்ளாறுகொல்லோ தோழி கணவர்தம் பொன்புனை காணவர்தம் பொன்புனை பகழி செப்பம் கொன்மார். காணவர்கள் வேட்டுவர்கள் இருக்கிறார்களே, தங்களுடைய கையில அந்த அம்பை நகத்துல உரசி கூர்மை செய்து கொள்வார். பொன்புனை பகழி, அது என்ன, பொன்னால் செய்யப்பட்ட அம்புன்னு பொருள்னா, பொன் என்றால் இந்த இடத்துல கரும்பொன், அதாவது இரும்புல செய்யப்பட்ட பகழியை செப்பம் கொன்மார், அதை செம்மை செய்து கொள்வதற்காக உயிர்நுதி புரட்டும் ஓசை. உயிர்ன நகம், நகத்துல புரட்டுகிறார்கள். அப்படி அது வலியே அந்த நகத்தில் இந்த அம்பை வைத்து புரட்டுகிற போது அது கூர்மை கொள்ளும். உயிர்நுதி புரட்டும் ஓசை, அது ஒரு ஓசை கேட்கிறது. அது எந்த அது போல ஒரு ஓசை எது என்று கேட்டால், செங்காப்பள்ளி தன் துணை பயிர். பள்ளி தன்னுடைய துணையை கூப்பிடுகிறது. சுவர்பள்ளி அல்லது காட்டிலே இருக்கக்கூடிய மரப்பள்ளி அது என்ன செய்கிறது என்றால், தன்னுடைய துணையை கூப்பிடுகின்ற ஓசை எது போல இருக்கிறது என்றால், அந்த ஓசையை போல எது இருக்கிறது என்றால், காணவர்கள் தங்களுடைய நகத்திலே வைத்து பகழியை அம்பை புரட்டுவது போல அந்த ஓசை கேட்கிறது. அப்படிப்பட்ட காடு. இந்த இடத்துல அருமையாக சொன்னாரு, இந்த பள்ளி அழைப்பது என்பது இறைச்சி. தன்னுடைய துணையை கூப்பிடுவது எதற்கு கூப்பிடுகிறது என்றால், உடன் இருப்பதற்காக, சேர்ந்து வாழ்வதற்காக, உணர்ச்சிக்காக சொல்லப்படுகிறது. பாலை நிலத்தில் அவ்வாறு ஒரு பள்ளி தன்னுடைய துணையை அழைப்பதனை பொருள் தேடச் சென்ற தலைவன் கேட்பான். ஏன் இந்த பள்ளி இப்படி என்ன செய்கிறது? ஓ, இது தன்னுடைய இணையோடு சேர்ந்து இருப்பதற்காக, இணை விளைச்சிற்காக
அழைக்கிறது. அடாட, இந்த பள்ளியிடம் கூட இந்த பண்பு இருக்கின்ற காலத்தில் நான் என்னுடைய தலைவியை பிரிந்து வந்திருக்கின்றேனே என்று எண்ணுவான். இது இறைச்சி. இந்த பால் உணர்ச்சியை சொல்லுவதில் காட்டுகிற நாகரிகம்தான் இறைச்சி. அத வெளிப்படையாக இப்போது பேசுவது போல பேசுவதில்லை. இப்போது காதல் என்பது மிக வெளிப்படையாக சித்தரிக்கப்படுவது போல அப்படி சித்தரிக்கப்படுவதில்லை. இன்னாருடைய காதல் என்று பெயரை எழுதி போட்டுறான். செய்தித்தாள்ல வருகிறது, காவல் நிலையத்தில் புகாராக மலர்கிறது. இப்படியெல்லாம் இல்லை. அது பெயர் சொல்லப்படாத காதல். அது எல்லா நாடுகளிலும் நிகழ்கின்ற காதல். அது ஒரு பொது நிகழ்ச்சி. அது மானிடருக்குரியது. ஆகவே அந்த நிலையில் அதனை பற்றி நாகரிகமாக சொல்லுகின்ற முயற்சியின் அடையாளம்தான் இறைச்சி என்று நாம் கருத வேண்டும். அதனால அந்த பாட்டுல அங்கார் கள்ளியங்காடு இறந்தோரே, அதான் இது பாலைத்திணை பாட்டு. தலைவி உள்ளாறு கொல்லோ, தலைவி பிரிந்திருக்கிறாள், நினைக்க மாட்டாரா? அவர் போகிற வழியில 2 பள்ளிகளுடைய செயலை பார்க்க மாட்டாரா? திரும்பி வரமாட்டாரா என்று சொல்லுகிறாள். ஆகவே இது பாலைத்திணை பாட்டு. இதில் பொழுது ஆகியவை எல்லாம் சரியாக அமைந்திருக்கின்றன. அடுத்தது மருதத்திணை பாட்டு. மருதம் என்பது ஊடற்குரிய இலக்கணம். அது குறுந்தொகையில 157வது பாட்டு. குக்கூ என்றது கோழி. இந்த பாட்டு அறிஞர் பலருக்கு பல வகையான சிந்தனை அலைகளை எழுப்பிவிட்டது. குக்கூ, இது நன்முல்லையார் பாடுகின்ற பாட்டு. குக்கூ என்றது கோழி. குக்கூங்கிறது ஒலி குறிப்பு. அது கோழி எவ்வாறு கூவிற்று? குக்கூ என்றது கோழி. அதன் எதிர் துர்க்கென்றது என் தூய நெஞ்சம். கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பாரு. அதாவது கண்ணதாசனுடைய பாடல்களை எல்லாம் பார்க்கிறவங்க எல்லாம் திரைப்பட பாடல்களையே பார்க்கிறாங்க. அப்பால அவருக்கு ஒரு கவிதை உலகம் இருந்திருக்கிறது. அருமையான ஒரு கவிஞன். இந்த அரசியல் சார்பெல்லாம் இல்லாம இருந்திருந்தால், இந்த அரசியல் இயக்கங்கள்லாம் ஈடுபடாமல் இருந்திருந்தால் இன்னும் அவருடைய ஒளி மிக பெரிதாக இருந்திருக்கும். இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார். அதுல தோழிக்கு தலைவி சொன்னாள், தோழி தூதுனி செல்க தோழி. என்ன அருமையான பாட்டு பாருங்க, கவிதை பாருங்க. தோழிக்கு தலைவி சொன்னாள், தூதுனி செல்க தோழி, ஆழிக்கும் தென்றலுக்கும் ஆயர்கை குழலுக்கும் அங்கோர் கோழிக்கும் பகையாக இந்த கோதைகண் துயிலாது இங்கு வாழ்கிறாள் என்பதை என் மனத்துளார் தமக்கு சொல்ற. என்ன அருமையான கவிதை பாருங்க. ஆழிக்கும் கடல், ஆழிக்கும் தென்றலுக்கும், ஆழிக்கும் தென்றலுக்கும் அங்கோர் கோழிக்கும் பகையாக, ஒரு கோழிக்கும் பகையாக இந்த கோதைகண் துயிலாது இங்கு வாழ்கிறார். கோழி பொழுது விடியும் போது கூவும், இவதான் அவன் விழித்து கொண்டே இருக்கிறாள. ஆக இவற்றுக்கெல்லாம் பகையாக ஒரு கோதை இங்கு கண்துயிலாது வாழ்கிறாள் என்பதை என் மனத்துளார் தமக்கு சொல்க. இன்னொன்றும் சொல்க தோழி, இதையவர் மறுப்பாரானால், இதையவர் மறப்பாரானால் இன்னொன்றும் சொல்க. என்ன? அவர் மன்னவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்னை அவர் காதலித்ததால் தான் அவருக்கு பெருமை என்று சொல்லிவிட்டு வாழ்னாராம். அவ்வளவு இருமா போட. யாருடைய காதலன் தெரியுமா இவர் என்ற அந்த பெருமை தான் இப்போது அவருக்கு நிலவுகிறது. அப்படி சொன்னாலாம். உடனே தலைவன்கிட்ட போய் தோழி சொன்னாலாம், தலைவி சொன்னதெல்லாம். அவ உடனே அவன் சொன்னானா, என்ன அவன் பெரிய தலைவி, வான்முகில் கூந்தல் பெற்றாள், மார்பினை தெங்கில் பெற்றாள், தாயின் மார்பு பாலிலே கன்னம் பெற்றாள் என்று அவனுடைய உறுப்ப தலையிலிருந்து கால் வரையில தலைவியினுடைய அழகை சொல்லி எல்லாம் பார்த்தா, அவருடைய இடைய பாரு, அது கொடியிலிருந்து அவள் பெற்றிருக்கிறாள். அவருடைய முகத்தின் மலர்ச்சியை பார், மலரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறாள். எல்லாம் இரவல், இரவலே இரவல் பெண்ணே அப்படின்னா எல்லாம் இரவலா வாங்கி வச்சிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் போய் பாரு, இதெல்லாம் அவட்ட இருக்குமா? இருக்காது. இரவலே இரவல் பெண்ணே இன்னுமா மேன்மை சொல்வாய் அப்படின்னு கேட்டாலாம். ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு காதல் நிகழ்ச்சி அருமையாக அமைத்து பாடியிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவருக்கு இந்த சங்க நூல்களையும் கம்பராமாயணத்தையும் ஆழமாக பயின்றதனுடைய விளை. அது சரி, அது இருக்கட்டும். அதே போல இந்த 3 பொருளும், முதல் கரு உரி ஆகிய இந்த 3 பொருளும் பாடலிலே அமையுமாறு
அகப்பாடலை பாடுகின்ற மரபை பாரதியாரிடம் நாம் பார்ப்போம். அந்த ஒரு நாள் மாலை பொழுது கார்காலம் அந்த முல்லை செடியின் பக்கத்திலே இருந்து அவன் பேசிய பேச்சை எல்லாம் போய் சொல்லிவிட்டு வா என்று சொல்லுகிற போது முதல் கரு உரியாகிய மூன்றும் வருது. கண்ணன் பாட்டில் இந்த மூன்றும் தெரியுமாறு அவர் பாடுவார். ஆகவே இவையெல்லாம் நீண்ட காலமாக வருகின்ற நம்முடைய அக மரபு, காதல் மரபு. கூ என்றது கோழி, பொழுது விடிஞ்சு போச்சு. இதுவரையில காதலனோடு சேர்ந்து துயின்றிருந்த தலைவி இந்த ஓசை கேட்டவுடனே ஐயோ என்னுடைய காதலனுடைய தோள்களிலிருந்து நான் பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டதே என்பது பொது பொருள். கூ என்றது கோழி, அதனதில் துட்கின்றது என் தூய நெஞ்சம், துணுக்குற்றது என்னுடைய நெஞ்சம். என்னுடைய நெஞ்சம் தூய்மையானது. இந்த இடத்துலதான் ராகவியங்கார் அவர்கள் உரை எழுதுகிற போது எழுதினாரு, நெஞ்சம் தூய்மையானதுன்னா உடம்பு தூய்மை இல்லைன்னு பொருள். ஏன் உடம்பு தூய்மை இல்லைன்னா அப்போது அவள் விளக்குற்றாள், மாத விளக்கு உற்றாள். அதனால்தான் உடம்பு தூய்மை கெட்டு போச்சுங்கிறத இந்த தொடர் உணர்த்துகிறது என்று அவர்கள் எழுதினார். துக்கென்பது என் தூய நெஞ்சம். ஆகவே இனிமேல் நான் பிரிந்திருக்க வேண்டும் இந்த தலைவனை, அந்த பிரிவுக்கு அஞ்சுகிறாள். ஆகவே இது ஒரு இடைக்கால பிரிவு. அதனால மருதம் சொல்லக்கூடிய ஊடற் பிரிவு நிலையானது அன்று. துக்கென்றது என் தூய நெஞ்சம், தூ நெஞ்சம் தோல் தோய் காதலர் பிரிக்கும். தோளோடு தோய்ந்திருந்த காதலரை பிரிக்கக்கூடிய வாழ்போல் வைகரை வந்தென்றால். எனவே கூறிய வாளை போல இந்த வைகரை பொழுது வந்தது. மருத திணைக்கு உரிய சிறு பொழுது இந்த வைகரை. வைகரை விடியல் மருதம் என்பது இலக்கணம். அதை பார்க்க போறோம். அதனால சரியாக பொழுதை அது அடையாளம் காட்டி இது மருத திணை என்று காட்டியது. அடுத்தது நெய்தல் திணை, பதுமனாருடைய பாடல், 6வது பாட்டு. நல்லன்றே ஆமம். அது என்ன நல்லன்று? நள்ளிரவு. நள்ளிரவுன்னு ஏன் வந்தது என்றால், நள் என்றால் செறிவு என்று பொருள், நளி என்றால் செறிந்த என்று பொருள், நளிகடல் என்றால் செறிந்திருக்கக்கூடிய அடர்ந்திருக்கக்கூடிய கடல் என்று பொருள், நள்ளிரவு என்றால் இருள் அடர்ந்த பொழுது என்று பொருள், நடு இரவு என்று பொருள். இந்த நல்லன்றே யாமும் இந்த யாமம் என்பது அது நடு இரவு. நல்லன்றே யாமும் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள். யாமம் என்றால் யா என்றாலே கருப்பு என்று பொருள். யா என்றால் கருப்பு, யாழ் என்றால் கரிய மரத்தால் செய்யப்படுவது, யாமம் என்றால் கரிய இருண்ட பொழுது, யாடு என்றால் கரிய விலங்கு என்று பொருள். இவ்வாறு யா என்ற ஒரு சொல்லிலிருந்துதான் இவையெல்லாம் தோன்றின. ஒரு வேரிலிருந்து எத்தனையோ சொற்கள் தோன்றி இருக்கின்றன. யாடு என்று பொருள். யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரை. எல்லாரும் தூங்கிட்டாங்க. செந்தல் உறங்கிட கூடுமடி என் சிந்தை உறங்காது என்று சொல்லுவது போல நான் ஒருத்தி மட்டும் இந்த ஊர்ல விழித்து கொண்டிருக்கிறேன். நல்லென்றே யாவும் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள். இந்த இனிது அடங்கினர்னு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த துன்பமும் இல்லை, மனதுல எந்த கவலையும் இல்லை. அவர்களெல்லாம் மிக மகிழ்ச்சியாக இப்ப தூக்கத்தில் இருக்கிறாங்க. இனிது அடங்கினரே மாக்கள் முனிவின்று நனந்தலை உலகமும் துஞ்சும். பெரிய இந்த உலகமே தூங்கக்கூடிய இந்த காலத்துல ஓரியான் வந்த துஞ்சாதான், நான் ஒருத்தி தான் தூங்காம இருக்கிறேன். இதுதான் நெய்தல். இவ ஏன் தூங்காம இருக்கிறா? கணவன் இன்னும் வரவில்லை. எங்கு போயிருக்கிறான்? கடல் மேற் சென்றிருக்கிறான். மீன் வேட்டைக்காக கடல் மேற் சென்றிருக்கக்கூடிய கணவனை எண்ணி எண்ணி பார்த்திருந்தாள். இரவுல
மாலை காலத்தில் கடற்கரையிலே போய் நின்றிருந்தாள், வரவில்லை. அருமையாக சொல்ல. முல்லைக்கும் நெய்தலுக்கு என்ன வேறுபாடுன்னா, முல்லையில இந்த ஆயன் இருக்கிறான ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தழையை ஒடித்து போடுவதற்காகவும் புல்வெளிகளை காட்டி மேய விட்டு கொண்டு வருவதற்காகவும் போவான். போய்விட்டு அந்தி பொழுதுல திரும்புவான். அவன் உறுதியாக வந்து விடுவான் என்ற ஒரு நிலை இருக்கும். ஆனால் நெய்தல்ல அந்த வலைஞன் இருக்கிறான அவன் கடல் மேல் செல்லுகிற போது அவன் திரும்பி வருவான் என்பதற்கு உறுதி இல்லை. அத திரைப்பட பாட்டில் சொல்லும் போது சொல்லுவான், வந்தாலும் வருவாரடி, போய்விட்டார் போனவன் போனாண்டி, அவன் வந்தாலும் வருவாண்டி, வந்தாலும் வரக்கூடும். ஒரு உறுதியற்ற நிலைமை. கடல் கொண்டு விடலாம், பெரும் புயல்கள் வந்து அலைக்கலாம், கடல் சீற்றம் கொண்டு அவனுடைய உயிரை ஒவ்வலாம். அப்படிப்பட்ட நிலை இருப்பதனால இவ தூங்காமல் இருக்கிறான். அதான் அந்த இரங்கலுக்கு முல்லையில இருக்கக்கூடிய ஆற்றி இருத்தலுக்கும் நெய்தல் இருக்கக்கூடிய வருத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு. ரெண்டும் பிரிவு தான், இருந்தாலும் அந்த பிரிவுல ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஓரியான் மன்ற துஞ்சாதானே, நான் ஒருத்தி தான் இந்த ஊர்ல தூங்காம இருக்கிறேன் என்று பேசுகிறாள். அது நெய்தல் திணை. அடுத்தது இப்ப இதுவரையில திணைகளுக்குரிய 5 திணைகளுக்கும் உரிய முதல் கரு உரிய அடங்கிய பாடல்களை பார்ப்போம். அதுக்காக இந்த பாடல்களை நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது பாடல்கள் அளவிலே சிறியனவாக இருக்கின்றன. முதல் கரு உரிய ஆகிய 3 வர்ணனையும் இந்த பாடலின் உள்ளே செறிந்து இருக்கின்றன. அதனால அதை பார்த்தோம். அடுத்தபடியாக இப்ப முதலெனப்படுவது முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பன நுவலுங்காத முறை சிறந்தனவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த இரண்டின் நிலம் பொழுது இரண்டின் இயல்பன மொழிவ இயல்புணர்ந்தோரே. முதல் என்பது நிலம் பொழுது, இந்த இரண்டினுடைய இயல்பை சொல்லுவது, இயற்கையை பேசுவது. நிலம் இயற்கை, பூதங்களுக்குள் அது தலைமையானது அந்த நிலம். நீர், தீ, வழி, விசும்பு. நிலம்ங்கிறது நாம் நிற்பதற்கு உரிய இடம். நில், அம் என்பது பெருக்கத்தை காட்டுகின்ற விகுதி, பெயர் விகுதி. நிலம். நீர் என்பது நீர்த்த தன்மை உடையது, டைல்யூட்டட். தீ என்பது தீப்பது, சுடுவது. வழி என்பது வன்மை உடையது, தன்னகரம், வளப்பமுடையது, எங்கு பார்த்தாலும் இருப்பது. விசும்பு என்பது நீண்டது. அது என்ன விசும்பு என்பது நீண்டதுன்னா, இப்போ அழுகுற ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், என்ன இது விசும்பிக்கிட்டே இருக்குமா. விசும்புதல் என்றால் நீண்டது என்று பொருள். அது சூழ்ச்சி, அது அகலம்னு எழுதுவார் உரையாசிரியர். பாட்டில் எழுதுகிற போது சூழ்ச்சி, அது அகலம். சூழ்ச்சின்னா ஆழ்ந்து கருதுதல், எண்ணத்தினுடைய அகலமான ஒரு நிலை, அகன்ற நிலை. சென்று அளந்து அறிந்தோர் போலன்னு பேசுவார் புறநானூற்றுல. வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களை எல்லாம், அதே போல நிலம், நீர், தீ, வழி, விசும்பு ஆகிய இயற்கையினுடைய கூறுகளை எல்லாம் சென்று அளந்து அறிந்தோர் போலன்னா, அவ்வளவு நுணுக்கமாக இந்த பொருள்களை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லுகிறான். அதுதான் புறநானூறு காட்டுகிறது. அப்படி முதல் என என்று சொல்லப்படுவது நிலம், பொழுது ஆகிய இந்த 5 பூதங்கள்ல நிலத்தினுடைய இயற்கை, மாறி வருகின்ற காலச்சூழல், வெப்பநிலை ஆகியவற்றினுடைய நிலை, பருவம் ஆகியவற்றை பற்றி சொல்வதுதான் முதல் எனப்படுவது என்றார். இப்ப அடுத்து 4 நிலங்களை பற்றிய செய்ய சொல்றார். 5வது நிலமாகிய பாலை இல்லை. பாலை தமிழ்நாட்டில் இல்லை. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்ற 4 நிலமே இருக்கின்றன. இந்த 4 நிலத்தை கொண்டதனை நானிலம் என்று சொன்னார்கள். நானிலம் என்பது உலகம் என்ற பொருளுடையது. அது நல்லுலகம். ஆயிரத்திலே சொல்லியிருப்பது போல அது நல்லுலகம். மாயோன்மேய காடுரை உலகமும், தேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன்மேய தீம்புணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தலென சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே. சொல்லிய முறை என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் எங்க ஆசிரியர்.
அது என்ன சொல்லிய முறை? முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று ஒரு வரிசை முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரிசையில் அல்லாமல் வேறு வரிசையிலும் சொல்லலாம் என்பது பொருள். அப்பதான் உரிப்பொருளை பற்றி சொல்லுகிற போது அங்கு வேறு வகையான வரிசையை காட்டுவார். அதனால இன்ன வரிசையில் தான் கூற வேண்டும் என்ற நியதி இல்லை. இங்கு சொல்லிய முறை என்னவென்றால், மாயோன்மேய காடுரை உலகம் என்பது முல்லை, சேயோன்மேய மைவரை உலகம் என்பது குறிஞ்சி, வேந்தன்மேய தீம்புணல் உலகம் என்பது மருதம், வருணன்மேய பெருமணல் உலகம் என்பது நெய்தல் என்று நிரல் நிறையாக அந்த சொல்லிய முறையில் அமைந்திருக்கின்றதனை காணுங்கள் என்று சொல்லுங்கள். இப்ப மாயோன்மேய காடுரை உலகம், இந்த மாயோன் என்பவன், மா என்றால் மாமை நிறம், அவன் கரிய நிறத்தவன் அல்லது நீல நிறத்தவன் என்று காட்டுவதற்காக அவனை மாயோன் என்று சொன்னார். இந்த மாயோன் வேறு, விஷ்ணு வேறு. வடநாட்டிலே சொல்லப்படுகின்ற மகாவிஷ்ணு வேறு, நம்முடைய மாயோன் வேறு. நம்முடைய மாயோன் ஒரு நில தெய்வம், ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கு அந்த மக்கள் வழிபடுவதற்குரிய ஒரு தெய்வம். மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகம், இந்த இரண்டையும் கடைசியில் ஒன்னா கொண்டு வந்து சேர்த்தாங்க. மகாவிஷ்ணுவுக்கு சொல்லப்பட்டிருக்கூடிய புராண செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து தமிழிலே நிலத்தெய்வமாக சொல்லப்பட்ட மாயோனோடு சேர்த்து பொருத்தி பின்னால பல நூல்கள் எழுந்தன, சிற்றிலக்கியங்கள் எல்லாம் எழுந்தன, புராணங்கள் எழுந்தன ஆகியவை எல்லாம். அதனால மகாவிஷ்ணு என்பது வேறு. அது விஷ்ணு என்பதற்கு வடமொழியில என்ன பொருள் என்றால், உச்சி காலத்து சூரியன் என்று பொருள். உச்சி காலத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தான் விட்டுணும்னு பேரு. அத அந்த அங்கே உள்ள வழிபாட்டு செய்திகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்து இதனோடு சேர்த்து விட்டார். மாயோன்மேய காடுரை உலகம், சேயோன்மேய மைவரை உலகமும், சேயோன் என்பது செவ்வள், செம்மை, செவ்வள் என்று சொல்லப்படுகின்ற முருகன். சேயோன்மேய மைவரை உலகம், மைவரை உலகம்னா கரிய மலைகள், மலைதோறும் இருக்கின்றான் அவன். சேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன்மேய தீம்புணல் உலகம், வேந்தன் என்பதற்கு இந்திரன் என்று இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் முறையிடுவர். வேந்தன்மேய தீம்புணல் உலகம், இனிய நீரை கொண்ட உலகம் அது. இந்த வேந்தன் என்பவன் இந்திரன் என்பது அவர்களுடைய கருத்து. அரசன் என்று சொல்வார் பேராசிரியர் வெள்ளைவாரணர், அந்த நிலத்துக்குரிய அரசன் என்று பேசுவார். வேந்தன்மேய தீம்புணல் உலகம், வருணன்மேய பெருமணல் உலகம். வருணன் என்பது மடைக்கடவுள், வருணன் என்பது சமஸ்கிருத சொல்லுது, வருஷிப்பவன். வருணன் மேய பெருமணல் உலகம், அது மழைக்கடவுள் என்று சொல்லப்படும். இது உண்மையிலே கடலை உணர்த்துகிறது என்று நச்சினார்க்கினியர் கருதுவார். வருணன் மேய பெருமணல் உலகம், ஆகவே கடல் தெய்வமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லுவோம். இதுதான் 4 நிலம். திருமால் கானகத்தினுடைய தலைவன், அவன்தான் கண்ணன் என்ற ஒரு கடவுளாகவும் சித்தரிக்கப்படுகிறான். ஆயர்வாடியில் இருக்கக்கூடிய கண்ணன் திருமாலினுடைய தோற்றம் என்று சொல்லுவார். அடுத்து முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்பதெல்லாம் காரணம் பற்றி வந்த இடுகுறி பெயர்கள் என்று உரையாசிரியர்கள் சொல்லுவார். ஒரு காரணம், இந்த மலர்களை கொண்டு இவர்களுக்கு பெயர்கள் தோன்றின, இந்த நிலத்துல இந்தந்த மலர்கள் எல்லாம் மிகுதியாக இருந்தன என்பது பற்றி முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்று தோன்றின. கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு அப்படின்னா அது குறிஞ்சி நிலம். நாடி கொண்ட நறுவி முல்லை என்றால் அது முல்லை நிலம். மருதின் தாழ் சினை உறங்கும் தன்புரை ஊற இந்த மருத மரம், அது மருத நிலம். காசடை நிவந்த கணைக்கால் நெய்தல் என்று சொன்னா அது நெய்தல் நிலம். ஆகவே இவையெல்லாம் பெரும்பாலும் கருப்பொருளாகிய மலரைக்குடைய பெயரை கொண்டு தோன்றின. அதனால இடுகுறி பெயர்கள் காரணம் பற்றி வந்த இடுகுறி பெயர்கள் என்று காட்டுவார்கள். இப்ப இனிமே ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய பெரும்பொழுதையும் சிறுபொழுதையும் சொல்லுவார்.
இப்ப பெரும்பொழுது என்றால் பருவம், சிறுபொழுது என்றால் வேலை. எந்தெந்த வேலை எந்தெந்த பெரிய பருவத்துல எப்படி அமைகின்றன என்று காட்டுகிறார். காரும் மாலையும் முல்லை. கார்காலம் என்ற பெரும்பொழுதும் மாலை என்ற சிறுபொழுதும் முல்லைக்கு உரியன. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். கார்காலம் ஆவணி புரட்டாசி, இப்பதான் இந்த மாதங்கள் தான் ஆவணி புரட்டாசி ஆகிய இந்த 2 மாதங்கள், அதுதான் கார்காலம் என்று சொல்லப்படும். காரும் மாலையும் அதே போல மாலை காலம் முல்லைக்குரியது. ஆயன் தன்னுடைய நிறைகளை எல்லாம் கானகத்திலிருந்து ஓட்டி கொண்டு திரும்பி வர்றான். அந்த மாலை பொழுது அவனுடைய புல்லாங்குழல் ஓசை கேட்கிறது. தலைவன் திரும்பி வருகிறான் என்று தலைவி மகிழ்கிறார். அதுகாரும் வரவில்லையே என்று ஆற்றி இருந்தார், காத்திருந்தார். அந்த காத்திருப்பை பேசியதுதான் முல்லைத்திணை. காரும் மாலையும் முல்லை குறிஞ்சி கூதிர் யாமும் என்மனார் புலவர். குறிஞ்சி திணை என்பது கூதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற குளிர்காலத்தை பெரும்பொழுதாகவும், குறிஞ்சி என்பது கூதிர்காலம் என்ற பெரும்பொழுதையும், யாமம் என்ற யாமம் என்ற சிறு பொழுதையும் அது காட்டுகிறது. நல்லன்றே யாமம் என்று சொன்னார்ல, அது போல குறிஞ்சி கூதிர் யாமம் என்பார் புலவர். இது யாமம் என்பது இரவினுடைய நடுக்கூறு என்று பார்த்தோம், நள்ளிரவு. ஐப்பசி கார்த்திகை ஆகிய 2 மாதங்கள் கூதிர்காலம் எனப்படும். நெடுநல்வாடையில இது மிக அருமையாக சித்தரிக்கப்படும். அடுத்தது குறிஞ்சிக்கு பெரும்பொழுது சொன்னவர் பனியெதிர் பருவமும் உரித்தன மொழிவ. முன்பனிக்காலமும் உரியது. முன்பனிக்காலம் என்பது மார்கழி தை. ஆகவே குறிஞ்சி திணைக்கு பெரும்பொழுது என்று சொல்லப்படுகின்றவை 4 மாதங்கள். மார்கழி தை என்பது முன்பனி காலம். அதாவது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை 4 மாதங்களை கொண்டது இந்த குறிஞ்சி திணைக்குரிய பெரும்பொழுது. ஒரு ஆண்டுல 4 மாதம் குறிஞ்சி திணைக்குரிய காலமாக இது அமைகிறது. சரி, யாம பொழுது நள்ளிரவு பொழுதுதான் குறிஞ்சிக்கு உரிய சிறு பொழுது, அதையும் பார்த்தோம். அடுத்தது வைகரை விடியல் மருதம். இனி மருதத்துக்குரிய பொழுதுகளை பெரும்பொழுதையும் சிறு பொழுதையும் உணர்த்த வருகிறார். வைகரை விடியல் மருதம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஐயம் வரணும். வைகரை விடியல் மருதம்னா நல்ல 2 பொழுது சொல்றார், 2 சிறு பொழுது சொல்றார். வைகரை விடியல் என்று. அது வைகரை என்பது கொஞ்சம் கங்குல் காலம், இருள் முழுக்க கரையாத ஒரு பொழுது வைகரை. விடியல் என்பது மெல்ல வெளிச்சம் தோன்றுகிற காலம். பாரதிதாசன் ரொம்ப அருமையா சொல்லுவார் இத. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பனை இருள்தன் கட்டு குலைந்தது அப்படின்னு. மெல்ல மெல்ல இருள் விலகுகின்ற அந்த காலம் விடியல். இந்த விடியல் நேரத்துலதான் ரொம்ப அருமையாக நச்சினார்க்கினியர் காட்டுகிறார். தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு வேறு ஒருத்தியை நயந்து சென்ற கணவன் குற்ற உணர்வு புலப்பட அங்கிருந்து வருகிறான் காலை பொழுதுல. அந்த பொழுதுதான் உடனே தலைவி பார்க்கிறார். அவனோட பேசாம வாயிலே நின்றிருந்தவள் எப்பொழுது வருவாள் என்று பார்த்து வாயிலே நின்றிருந்தவள் வாயில் மறுக்கின்ற வகையில் உள்ளே சென்று விடுகிறார். இதுதான் ஊடல். அந்த ஊடலுக்குரியது இந்த மருதம். வைகரை விடியல் மருதம். வைகரையும் விடியலும் மருதத்துக்குரியது. இது இளம்பொருணருடைய கருத்து. நச்சினார்க்கினியர் வைகுறு விடியல்னார். வைகின்ற, தங்கி இருக்கின்ற,
கங்குல் பொழுது என்று அவர் ஒரு பொழுதாக கண்டார். இளம்பூர்ணர் கருத்து சரி என்று பலரும் ஏற்பார்கள். வைகரை விடியல் என்று 2 சிறு பொழுதுகளும். உடனே இந்த இடத்துல ஒரு ஐயா வரணும். குறிஞ்சிக்கு 4 மாதத்தை பெரும்பொழுதா சொன்னீங்களே, இந்த மருதத்துக்கு பெரும்பொழுது எது என்று சொல்லலையேன்னு கேட்கலாம். மருதத்துக்கு 6 பருவங்களும் உரியன, 6 பெரும்பொழுதுகளும் உரியன மருதத்துக்கு. அதே போல ஏற்பாடு நெய்தல் ஆதல் மெய்வர தோன்றும். ஏற்பாடு என்றால் என்றால் சூரியன், விளக்கம், ஒளி என்று பொருள். அவை மெல்ல மறைகின்ற நேரம் ஏற்பாடு நெய்தலாதல் மெய்வர தோன்றும். அந்தி மாலை, அந்த அந்தி மாலை நெய்தலுக்குரிய சிறு பொழுது. அப்படியானா பெரும்பொழுது என்ன? 6 பெரும்பொழுதும் நெய்தலுக்கும் உரியன. இப்ப மருதாச்சு, குறிஞ்சி ஆயிற்று, நெய்தல் ஆயிற்று. அடுத்தபடி நடுவு நிலைத்தனையே நண்பகல் வேனிலோடு முடிவு நிலை மருங்கின் முன்னிய நெறித்தே. நடுப்பகல்தான் பாலைக்குரிய சிறுபொழுது, நல்ல உச்சிக்காலம், மதியம், சாயாத கதிரவனை உடையது. அடுத்தது வேனிற் பருவம், கோடைக்காலம். இவ்வாறு நடுவு நிலைத்தனையே நண்பகல் வேனிலோடு முடிவு நிலை மருங்கின் முன்னிய நெறித்தே. இளவேனில் முதுவேனில் ஆகிய 2 வேனிலும் இந்த பாலைத்திணைக்கு உரியன. நண்பகல் என்ற சிறு பொழுது இந்த பாலைத்திணைக்கு உரியது. இந்த பாலைத்திணை வர்ணனை அகநானூற்றிலும் கலித்தொகையிலும் மிக அருமையாக அமைந்திருப்பதனை பார்க்கலாம். இதையெல்லாம் படித்துத்தான் கம்பன் தன்னுடைய ராமாயணத்துல இந்த சீதை பிரிகின்ற காலத்தில், சீதை பிரிய வேண்டுமே என்று இருக்கின்ற காலத்தில் பேசுகின்ற மொழியெல்லாம் அந்த கலித்தொகையில் வரக்கூடிய தொடர்கள் தான். யாருக்காவது இருக்கிற ஆள்கிட்ட சொல்லிட்டு போய்யா அப்படின்னு சொல்லுவான். சொல்றது மாதிரி நான் சென்று வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, அது யாரு இருப்பாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு திருக்குறள் சொல்லும். அந்த பிரிவு உணர்ச்சியை கலித்தொகையும் சங்க இலக்கியம், ஏனைய சங்க இலக்கியம் காட்டுவது போல கம்பராமாயணத்துல காட்டுவாராம். நீர அல்ல நெடுந்தகாய், கலித்தொகை சொல்லுவார். உன்னுடைய நீர்மைக்கு ஒவ்வாத சொற்களை பேசுகிறாய், பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லக்கூடிய செய்தி கலித்தொகையில இருக்கிறது. அதனை கம்பன் காட்டுகிறான். அது பிரிவை விட இந்த காடு ஒன்றும் சுடப்போவதில்லை, நானும் வருவேன் என்று சீதை வருகிறார். இந்த பின்பணிதானும் உரித்தன மொழிவ. ஆக நண்பகல் வேனிலோடு இளவேனிற்காலம் முதுவேனிற்காலம் இரண்டும் பின்பணி காலம். பின்பணி காலம் என்பது மாசி பங்குனி, அந்த காலம் உரியது. இப்ப ஒரு பட்டியல் மாதிரி சொல்றேன் பாருங்க, எளிதாக தெரிந்து கொள்வதற்காக. இத்தனை நூற்பாக்களும் சொன்ன செய்திகளை மிக சுருக்கமாக கூறினால், சித்திரை வைகாசி இளவேனில், வரிசையா பார்ப்போம். சித்திரை வைகாசி இளவேனில், ஆணி ஆடி முதுவேனில், ஆவணி புரட்டாசி கார்காலம், ஐப்பசி கார்த்திகை ஊதிர்காலம், மார்கழி தை முன்பணி காலம், மாசி பங்குனி பின்பணி காலம். ஆக 12 மாதங்களும் இவ்வாறு பிரிக்கப்படும். இப்ப வைகரை என்பது விடியற்காலம், விடியற்காலத்துக்கு முற்பட்டது. வைகரை என்பது மருதத்துக்குரியது. விடியல் பொழுது என்பது வைகரைக்கு பிற்பட்டது, அதுவும் மருதத்திணைக்குரியது. நண்பகல் என்பது பாலைக்குரியது, உச்சி பொழுது. மாலை என்பது முல்லைக்குரியது. ஏற்பாடு என்பது இன்னும் மாலைக்கு சற்று பின்பு. ஏற்பாடு என்பது நெய்தலுக்குரியது. யாமம் என்பது குறிஞ்சிக்குரியது. இப்ப இன்னும் சரியாக பார்ப்போம். முல்லை ஒவ்வொரு திணைக்கும் உரியவற்றை பார்ப்போம். முல்லை திணைக்கு பெரும்பொழுது கார்காலம், ஆவணி புரட்டாசி. சிறுபொழுது மாலை காலம். குறிஞ்சிக்கு
பூதிர்காலமும் முன்பணி காலமும், அதாவது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை 4 மாதம் குறிஞ்சிக்கு. யாமம் என்பது சிறுபொழுது. மருதத்திற்கு 6 பருவமும் பெரும்பொழுது. வைகரை என்பது சிறுபொழுது. நெய்தலுக்கு 6 பருவமும் பெரும்பொழுது. ஏற்பாடு என்பது சிறுபொழுது. பாலை என்பது முதுவேனில் இளவேனில் ஆகிய 2ம் கொண்டது. அதுவும் அதே போல 4 மாதங்களை உடையது. சிறுபொழுது அதற்கு நண்பகல். இவ்வாறு நாம காலத்தை தொல்காப்பியர் பாகுபாடு செய்து சொல்லியிருக்கிறார். இந்த காலம் என்பது அதாவது நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை இனிமேல் பார்க்க போகிறோம். இந்த 6 பெரும்பொழுதுகளிலும் 6 சிறு பொழுதுகளிலும் மனிதர்களுடைய உணர்ச்சிகள், தலைவன் தலைவருடைய உணர்ச்சிகள் எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை சித்தரிப்பன இந்த அகப்பாடல். அவற்றை பார்க்க போறோம். இருவகை பிரிவும் நிலைபெறத் தோன்றலும் உரியதாகும் என்மனார் புலவர். 2 வகையான பிரிவுகள் என்று பேசுகிறார். அதாவது இளம்பூர்ணர் பாட உரை எழுதுகிற போது எழுதுவார், தலைமகனை பிரிதலும் தலைமகளை உடன் கொண்டு தமரை பிரிதலும் பாலைத்திணைக்கு உரியன. பிரிவு என்றாலே பாலைத்திணை தான். அதுல தலைமகளை தலைவன் பிரிந்து போனாலும் அதுவும் பாலைத்திணை தான். அதே போல தலைவியோடு உடன்போக்காக அவளை அழைத்து கொண்டு பெற்றோர்களுக்கு சொல்லாமல் போகின்ற அதுவும் பாலை தான். தலைவன் தலைவி பிரிந்திருப்பது மட்டுமே பாலை இல்லை. தலைவன் தலைவி ஆகிய இந்த இருவரும் பெற்றோர்களை பிரிந்து வேறு ஊருக்கு களவு காலத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற கருத்தோடு போவதும் பாலைத்திணை தான் என்று சொல்லுகிறார். அது ஒரு நுட்பமான கருத்து. ஆனா நச்சினார்க்கினியர் இந்த 2 வகையான பிரிவுங்கிறத வேற சொல்றார். ஒன்று காலிற் பிரிவு, இன்னொன்று களத்திற் பிரிவுன்னார். காலிற் பிரிவுங்கிறது காலால நடந்து போய் பிரிவது. வேற ஊருக்கு போய் பொருள் தேடுவதற்காக போகிறான். அப்படி அவன் காலாலே நடந்து போகின்ற அந்த பிரிவை காலிற் பிரிவு. களத்திற் பிரிவு என்பது கப்பல் ஏறி போகும். அது உரை எழுதுகிற போது இந்த அளவுக்கு உரை எழுதியிருந்தா சரி. நச்சினார்க்கினியர் அதுக்கு மேல போய் என்ன பண்ணிட்டாரு, 4 வருணத்தார்க்கும் காலிற் பிரிவும் வேளாளர்க்கு களத்திற் பிரிவும் உரியனன்னு எழுதினார். மனிதர்களை இயல்பாக 6 அறிவுடைய மனிதர்களை அவர்கள் வாழுகின்ற நிலம், வாழுகின்ற சூழல், இவற்றை கொண்டு அடையாளம் காட்டுவதுதான் தொல்காப்பியருடைய கருத்து. அவர்கள் பிறந்த சாதி, குலம் ஆகியவற்றை பற்றி சார்ந்தவர்களை காட்டுவது என்பது தொல்காப்பியர் கருத்து இல்லை. மனிதர்களுக்குள் எந்த வேறு வகையான பாகுபாடுகள் இல்லை. அது தொல்காப்பியர் தெளிவாக பல இடங்களிலே சொல்லுகிறார். ஆனா நச்சினார்க்கினியருடைய உரை அப்படி அமையவில்லை. இதற்கான நச்சினார்க்கினியர் குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நச்சினார்க்கினியர் மிகப்பெரிய பெரும்புலவன். உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர். இப்படியெல்லாம் சொல்லுகிறாருன்னா அவர் வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டு. கிபி 15ஆம் நூற்றாண்டுல வருணாசிரமம் என்பது பலராலும் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. அந்த காலத்தில் ஆண்டான் அடிமை என்ற சமுதாய நிலை இருந்தது. அதன் காரணமாகத்தான் நச்சினார்க்கினியர் அந்த நிலையில பிறந்தவர். பாரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர். தன்னை பாரத்வாஜி என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமையை அடைகின்றவர். பிராமண சமுதாயத்தினுடைய மேலாதிக்கத்தை நிலை நிறுத்தக்கூடிய வகையில் அமைந்த ஒரு காலத்தினுடைய உறுப்பினர். அதனால அவர் அவ்வாறு பேசுகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல இளம்பூரனுடைய உரை மிக மிக பொருத்தமானது. தலைமகளை பிரிதலும் தலைமகனும் தலைமகளுமாக தமரை பிரிதல், தமர்னு சுற்றத்தார், தங்களுடைய சுற்றத்தாரை பிரிதலும் அவ்வாறு தமரை பிரிதலும் பாலைக்குரியன என்று உணர வேண்டும்.
இவை இந்த பிரிவு பின்பணி காலத்தில் நிகழும். அதாவது மாசி பங்குனியில இந்த பிரிவு நிகழும். எல்லாத்துக்கும் ஏற்ற பருவங்களை எல்லாம் தேர்ந்து சொல்லுகிறான் பாருங்க. திணை மயக்குறுதலும் அடிநிலை இலவே. முதற் பொருள் பற்றி தான் பேசிக் கொண்டு வருகிறார். நிலம் பொழுது பற்றி தான் பேசிக் கொண்டு வருகிறார். ஒரு நிலத்தை விட்டு பிரிகின்ற பிரிவை பற்றி இப்போது பேசினார். திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே, நிலன் ஒருங்கு மயங்குதல் இந்தன மொழிவ புலன் நன்குணர்ந்த புலமையோரே. அறிவு நிரம்பிய சான்றோர்கள் ஒரு திணைக்குரிய முதற்பொருள் மற்றொரு திணைக்குரிய முதற்பொருளோடு மயங்கி வருதல் உண்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் இதுல நிலம் மயங்குதல் இல்லை, காலம்தான் மயங்கும். முதற்பொருள்ல நிலம் காலம் ரெண்டும் உண்டு. முதற்பொருள் மயங்கும் என்று சொன்னாலும் கூட நிலம் மயங்குதல் இல்லை, காலம் மயங்கும். ஏன்னா ஒரு நிலத்துல காலம் மாறி மாறி வருகின்ற போது குறிஞ்சி நிலத்திற்குரிய யாம பொழுது முல்லை நிலத்துக்குரியதாக பேசினாலும் குற்றம் இல்லை. ஆகவே ஒரு நிலத்துக்குரிய சிறு பொழுது பெரும்பொழுது ஆகியன வேறு ஒரு நிலத்திற்கும் பொருந்தி வருதல் உண்டு, மயங்குதல் உண்டு. மயங்குதல்ல கலத்தல், கலந்து வருதல் உண்டு. ஆனால் நிலம் மயங்குதல் இல்லை. அது அருமையாக குறிஞ்சி பாட்டு. இந்த குறிஞ்சி பாட்டுங்கிறது தமிழருடைய பண்பாட்டு அடையாளம். நீங்க அதை படிங்க, குறிஞ்சி பாட்டை படிங்க. எல்லாரும் இந்த குறிஞ்சி பாட்டுல இந்த 96 மலர்கள் சொல்லக்கூடியதுல போய் மயங்கி, ஆகா என்ன அழகு என்ன பட்டியல் மயங்கி விடுகிறார். வள்ளிதழ் குன்சங்காந்தள் ஆம்பல் அனிச்சம் தங்க குவளை குறிஞ்சி வெட்சி செங்கொடு வேரி தேமா மணிச்சிகைன்னு சொல்லி தொடங்கி 96 மலர்களை அடுக்கலாம் கபிலன். எதற்காக 96 மலர்களை சொல்லுகிறான் என்றால், நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். குறிஞ்சி பாட்டு மலையும் மலை சார்ந்த நிலமும் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதிக்கென்று உரிய சில மலர்கள் இருக்கும். ஆனால் அவன் அப்படி பேசவில்லை. 4 நிலத்துக்கு உரிய மலர்களை கொண்டு வந்து அங்கே குவிக்கிறாளாம் தலைவி. அவ குறிஞ்சி நிலத்துல தானே இருக்கிறா. அவளுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது? எல்லா நிலத்திலும் இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு வந்து அங்கே குவித்தாள் என்று எப்படி சொல்லுவது அறமாகும் என்றால், எந்நிலம் அருங்கில் பூவும் புள்ளும் அந்நிலம் பொழுதோடு வாராவாயினும் வந்த நிலத்தின் பயத்தவாகும் என்பது தொல்காப்பியம். எந்த நிலத்துக்குரிய பூவையும் வேறு ஒரு எந்த நிலத்துக்கும் உரியதாக சொல்லலாம். ஏன்னா இங்கேருந்து கொண்டு போய் அங்க நட்டு வைக்க கூடாதா, வளரக்கூடாதா? 4 நிலத்துக்கும் உரிய பூக்களை எல்லாம் ஒரு நிலத்துக்குரியனவாக பேசுதல் என்பது பிழை இல்லை. ஆகவே கருப்பொருள் இவ்வாறு மயங்கி வரும். எந்நிலம் அருங்கில் பூவும் புல்லும். பறவை இந்த நிலத்திற்குரிய பறவைன்னு அந்த பறவையை கட்டி போட முடியாது. நெய்தல் நிலத்தினுடைய கடற்காக்கை மருது நிலத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய நிலத்திற்கும் பக்கத்தில் உட்காரும். அதனால இவையெல்லாம் கலந்து வரலாம் என்று சொன்னார். அதில் குறிஞ்சி பாட்டு அருமையான இடம். எல்லாரும் மலர்களை எல்லாம் சொல்லட்டும். அவர் ஒரு பதிவு செய்தாரு, இந்த நிலத்தில் இத்தனை மலர்கள் இருக்கிறார். இது இயற்கையின் தாய் நிலம். இங்க பாருங்கள் எவ்வளவு மலர்கள். பார்த்த உடனே இதெல்லாம் சொல்லி நாம பதிவு செய்து வச்சுட்டு போகணும். எதிர்காலத்துல இருக்கோ இல்லையோ யாரு கண்டா, கனகாம்பரம் தான் இருக்க போகுது, இல்லாட்டி காகித பூ வரப்போகுது. அதனால இல்ல இவற்றையெல்லாம் சூடிக்கொள்ள கூந்தலே இருக்காது. ஆகவே பார்த்தா 96 மலர்களை வரிசையா அருமையா சொன்னான். நல்லா ஊன்றி பாருங்கள். சூடிக்கொள்ளுகிற மலர்கள் தாமா இவையெல்லாம். வாழை வள்ளி நீள்நெறி நெய்தல். வாழைப்பூ கூட தலையில சூடிக்க முடியுமா? சூடிக்கொள்ளுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. அப்படியே இல்லை, ஒரு பூவே எடுத்து அப்படியே சூடிக்கொள்வதில்லை. மற்ற மலர்களை சூடுவது போல வாழைப்பூவை சூடுவது. வாழைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் எடுத்து கதம்பமா கட்டுகிறதுல அதையும் வைத்து கட்டுவது உண்டு. அதனால வாழை வள்ளி நீள்நெறிகள் தாழை தளவும் முட்டாட்டாமரை. இந்த தாழைங்கிறது என்ன? இங்க
எல்லாரும் உடனே தாழம்போன்னு விடுறாங்க. தாழை என்பது தென்னை, கைதை என்பது தாழை. கைதைன்னு சொல்லியிருக்கிறார் இந்த பட்டியலில். அந்த கைதை தான் தாழை. தாழைங்கிறது தென்னை மரம். மகிழ் சிறிது, கந்தம் பெரிது. மகிழம்பூ அளவுல சிறியதா இருக்கும், ஆனா வாசனை மனம் அதிகமா இருக்கும். அதே போல தாழை மடல் பெரிது. தென்னை மரத்துக்கு மடல் பெரிது, ஆனா மனம் இல்லை அதுல என்று பேசுகிறான். அதனால அவ்வாறு நாம் நினைக்க வேண்டும். சரி, நான் எதற்காக சொன்னேன் என்றால், மலர்களை பற்றிய சொல்லக்கூடிய இடம் கருப்பொருள் வர்ணனை. அதற்கு முன்னால அந்த தோழி சொல்லுகிறாள், தாயிடம் சொல்லுகின்ற போது, அம்மா உங்ககிட்ட நாங்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ணாய் வாழி வேண்டென்னை, நீங்க வேற இப்ப யாரையோ கூப்பிட்டு குறியெல்லாம் கேட்குறீங்க. அண்ணாய் வாழி வேண்டென்னை நம் உண்ணுதல் ஒலிமன் கூந்தல் விரல் இழை நிகர்த்த வீவரும் கடுநோய். என்னுடைய தலையில் உற்ற நோயை பல பேரிடம் நீங்கள் உசாவுகிறீர்கள், இதனை பற்றி குறி கேட்கிறீர்கள். இப்போது நான் சொல்லுகிறேன், இது இந்த நோய்க்கெல்லாம் காரணம், இந்த உடல் இழைப்புக்கு காரணம், இந்த பொலிவு இழப்பிற்கு காரணம் என்னவென்றால், அவள் ஒருவனை தனக்குரியவனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டதுதான். அந்த காதல் எப்படி நிகழ்ந்ததென்றால் என்று சொல்லுகின்ற போது ஒரு அருமையான ஒரு கூற்றை இந்த தோழி சொல்லுகிறாள். பொன்னினும் மணியினும் முத்தினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்கடில் புணரும் தாழ்வும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசரக்கழி வயங்கு புகழ் இருத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கு மண்ணிலை எளிய என்னார் சொல்மருங்கள். இன்னும் உயிரான வரி தெரியுமா? அது அடி தெரியுமா? நினைச்சு பாருங்க. இந்த 6 வரிகளை நீங்க அப்படியே, இந்த 6 அடிகளை வரின்னு சொல்லக்கூடாது, 6 அடிகளை உங்களுடைய நெஞ்சிலே நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். இதுதான் தமிழர் பண்பாடு. என்ன? பொன்னாலும் மணியாலும் முத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள் யாதானும் ஒரு காரணத்தால் கெடுமானால், வைரத்தோடு எண்ணெய் இறங்கி போச்சுன்னா, இனிமே இந்த இது வேண்டாம், நீ தூக்கி விட்டெறிஞ்சிருவாளா பெண்ணு? யாதானும் ஒரு காரணத்தால் கெடுமாயின் தொழில் வல்லவரிடம் கொடுத்து சீர் செய்ய அது பண்டு போல் சீர்படும், பழைய நிலைக்கு வந்துடும். ஆனால் தாழ்வும் இயல்பும் வியப்பும் குன்றின், ஒரு மனிதனுடைய சான்றாண்மை கட்டால், ஒழுக்கம் கட்டால், வியக்கத்தக்க ஒரு மேன்மை, நல்ல குணம் போயிட்டுதுன்னா மறுபடியும் அவனை குளிப்பாட்டி சுத்தமா தொடச்சிட்டு கொண்டு வந்து பழைய நிலையில உட்கார வைக்கிறதுங்கிறது இயலாது. யாருக்கும் இயலாது. பெரிய பெரிய முனிவனா இருந்தாலும் நடக்காது. விஸ்வாமித்திரனை சொல்றது மாதிரி இருக்கு. மேனகைவால் மயங்கி விஸ்வாமித்திரன் தன்னுடைய பழைய நிலையை எய்த முடியவில்லை. அவன் ஒழுக்கத்திலிருந்து வழுவியவன், அவ்வளவுதான். அதைத்தான் சால்பும் இயல்பும் வியப்பும் குன்றின், ஒழுக்கம்ங்கிறதுக்கு இயல்புன்னு சொன்னார். சால்பும் இயல்பும் வியப்பும் குன்றின் மாசரக்கழி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கும் மண்ணிலை எளிய என்னார். அது ஒன்றும் எளிய செயல் இல்லை, அதெல்லாம் முடியாதியா. இதுதான் அயல் நாட்டு வடநாட்டு அரசராகிய பிரகத்தனுக்கு கபிலர் சொல்லுகிறார், எங்க நாட்டு பண்பாடு என்ன தெரியுமில்ல, ஒழுக்கத்திலிருந்து ஒருவன் நழுவினானே ஆனால் அவன் அவ்வளவுதான், மறுபடியும் அந்த உயர்ந்த கணிப்புக்கு அவன் உரியவன் ஆக மாட்டான் என்று சொல்லுகிறார். இது இந்த மாதிரியான தமிழ் இலக்கியம் ஒரு மனிதனுடைய குருதியில் ஊர்மையானால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கு, எப்படி அவன் நெறியில மாறுவான். ஆகவேதான் இந்த இலக்கியம் ஒரு வாழ்க்கை இலக்கியம், நெறிப்படுத்துகிற இலக்கியம், எல்லாரும் பயில வேண்டிய இலக்கியம். ஒவ்வொருவனுடைய இல்லறத்திலும் அறம் இருக்குமே ஆனால் இந்த இலக்கியத்தினுடைய தன்மை அங்கே பதிந்து இருக்கிறது என்று பொருள். சரியாது இருக்கட்டும். அதனால இந்த குறிஞ்சி பாட்டுல என்ன சொல்ற, மான்கணம் மரமுதல் தவிட்ட, இது குறிஞ்சி பாட்டு. இங்கு என்ன பொழுது வர வேண்டும்? யாம பொழுது, நடு இரவு வர்ணிக்கப்பட வேண்டும். ஆனா நடு இரவை நோக்கி அப்படி போய் கொண்டிருக்கிறது குறிஞ்சி பாட்டு என்றால் அதுல ஒரு பொழுது, ஒரு சிறு பொழுது மட்டுமே வரவில்லை.
மான்கணம் மரமுதல் தெவிட்ட வான்கணம் கன்று பயிர் குரல ஆண்கணம் கன்று பயிர் குரல பசுக்கள் எல்லாம் தங்களுடைய கன்றை அடைக்கின்றன. மாலை காலம் மான்களெல்லாம் அங்கிருந்து அவையவை மாலை காலத்தை நோக்கி மாலை வந்து விட்டது என்பதனை தங்களுடைய கண்களால் புலப்படுத்துகின்றன. மன்று நிறை புகுதர கன்றுகள் பசுக்கள் ஆகியவையெல்லாம் மன்றங்களிலே வந்து புகுகின்றன. அப்படிப்பட்ட மாலை காலம் அந்திர் பறவை பனை மடலிலிருந்து கூவுகள் தன்னுடைய துணையை அழைக்கிறது என்று மாலை காலம் குறிஞ்சிப்பாட்டில் வந்தது. ஆகவே ஒரு காலம் ஒரு பொழுது இன்னொரு பொழுதோடு வந்து மயங்கலாம். குறிஞ்சிப்பாட்டில் இவ்வாறு மாலை மயங்கி வந்திருப்பது. அதுதான் இந்த காலத்துல இப்ப திரைப்பட பாட்டுல பாடுகிற பொழுது மாலை மயக்கம் ஒரு அருமையான ஒரு பாட்டு, அருமையான பண், அருமையான இசையமைப்பு. மாலை மயக்கம் என்று அது 2-3 பாடல்களை வருகிறது. அதுல மிக அருமையாக அதை சித்தரிக்கிறார்கள். இப்படி ஒரு பொழுது இன்னொரு பொழுதோடு சென்று மயங்கக்கூடிய நிலையை அகப்பாட்டு காட்டும். காலம் மயங்கலாம். ஒரு நிலத்துக்குரிய ஒழுக்கம் அந்த நிலத்திற்கே உரித்தாய் ஒழுகாது மயங்குதல் நீக்கப்படா. இங்கதான் ஒரு அருமையான ஒரு அறிவியல் நெறிப்படி சொல்லுகிறான். ஒரு நிலத்துக்குரிய காலம் இன்னொரு காலத்தோடு மயங்கலாம், வேறு ஒரு நிலத்துக்குரியதாக பேசப்படலாம். அதே ஒரு நிலத்துக்குரிய ஒழுக்கம் அந்தந்த நிலத்துக்கே உரித்தாய் ஒழுகாது மயங்குதலும் நீக்கப்படா. அப்படின்னா இப்ப குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவங்க எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் 2 பேரும் சேர்ந்தே இருப்பார்களா? அங்க பொருள்கிட்ட போக மாட்டானா? அங்க பிரிதல் நிகழாதா? ஆகவே இப்படிப்பட்ட உரிப்பொருள் ஒரு நிலத்துல 2 உரிப்பொருள் வரும். அவ்வாறு மயங்குதல் பிழையில்லை. ஒரு நிலத்து 2 ஒழுக்கம் மயங்கும். ஆனால் 2 நிலத்தில் ஓர் ஒழுக்கம் நிகழ்ந்ததாக சொல்லப்படாது. 2 நிலத்துல ஒரு ஒழுக்கம் நிகழ்ந்ததாக சொல்லப்படாது என்று சொன்னார். அது நச்சுனா இருக்கு. நீங்க ரொம்ப அருமையா ஒரு நிலத்திலே 2 உரிப்பொருள் வரும், ஆனால் 2 நிலத்தில் ஓர் உரிப்பொருள் வராது என்று காட்டினார். அதை பற்றி விரிவாக நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். இந்த திணை மயக்கம் என்பது என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன, இது 500 ஒரு அருமையான பாட்டு. வெள்ளாங்குருகு 10 ஒரு 10 வச்சிருக்கிறான். குருகு என்பது ஒரு நீர்ப்பறவை. யாரும் இல்லை தானே கல்வன் அப்படிங்கிற 25வது குறுந்தொகை பாட்டுல குருகு பறவையினுடைய இயல்பு சொல்லும். திணைத்தாள் என்ன சிறுபசுங்கால குருகும் உண்டு தாம் மணந்த ஞான்றே அப்படின்னு ஒரு பாட்டு. 25வது குறுந்தொகை பாட்டு. அந்த குருகு பறவையை பற்றி இந்த வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை அருமையான தொடர்பாடு. நடப்பம் பொருந்திய நடையை உடைய நாரை பறவை, அதுவும் நீர் பறவை தான். நீண்ட அழகுடைய நாரை. அந்த நாரை என்ன செய்ததான் வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன, வெள்ளாங்குருகினுடைய பிள்ளையை தன்னுடையதாக கருதி தன்னுடைய மகவென்று கருதி போட்டான். வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்துன்னு அந்த இடத்துல கருதின்னு பொருள். குறிஞ்சி பாட்டுல கூட வரும், நீர் செத்து 5 தொகை நீர் என்று கருதி தேனை பருகிய மயில்னு சொல்லுவான். வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை. இந்த நாரை தன்னுடைய பிள்ளை என்று கருதி வெள்ளாங்குருகினுடைய பிள்ளையை போய் பார்க்கும் போது அது அந்த நாரையினால் மிதிக்கப்பட நக்க கண்போல் நெய்தல், நக்கன்னு சிரித்த நெய்தல் பூவை மிதிச்சுட்டது இந்த நாரை. அந்த நெய்தல் கட்கமழ்வு ஆனா துறைவருக்கு. இந்த பூவுக்கு எவ்வளவு துன்பமா இருக்கும். இந்த தலைவனுடைய செயலை இங்கே உள்ளுரையாக பேசக்கூடிய நிலை.
தன்னுடைய பிள்ளையாக கருதி போனது போல தன்னுடைய உறவாக கருதி இந்த தலைவன் ஒரு பரத்தை நாடினான். இந்த இடத்துல கொஞ்சம் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பரத்தை என்று சொல்லுவது என்பது ஒடுக்கத்திலிருந்து தலைவன் இடுக்கியதை குறிக்கக்கூடிய ஒரு உறவு நிலை. இது பண்டை காலத்தில் ஒரோ வழி நிகழ்ந்த ஒழுக்கம். இது பொதுமை என்று எல்லா நிலத்திலும் எப்போதும் நிகழ்ந்ததாக இதனை சித்தரிப்பது பிழை. எல்லா ஆடவர்க்குரியதாகவும் சொல்லப்படுவதும் பிழை. சில இடங்களிலே அழகாக திருவள்ளுவர் இதனை விளக்கினார். ஒரு பரத்தையோடு தலைவனுக்கு உறவு இருப்பது போல தலைவியே கற்பித்துக் கொண்டு பேசுவாள். ஏதோ நீங்க எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறீங்க, வேற யாரோடையோ உறவு இருக்கும் போல தெரியுது என்றெல்லாம் பேசுவது எதற்காக என்றால், இல்லை தவறு அவர்காயினும் ஊடல் வல்லது அவர் அளிக்குமாறு. அதனால அவன்பால் ஒடுக்கத்திலிருந்து ஒரு இடுக்கம் நிகழவில்லை. ஆயினும் கூட நிகழ்ந்ததாக பேசுவது இந்த உறவை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக ஆகும் என்று சொன்னது. இந்த பரத்தமை ஒழுக்கத்தை வைத்துக் கொண்டு பழைய தமிழ் பண்பாட்டை குறை கூறுதல் என்பது அடாத செயலாகும். அதை நான் பின்னால் விரிவாக விளக்கி பேசுகிறேன். வெள்ளாங்குறியின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை மிதிப்ப நற்க கண்போல் நெய்தல் கற்கமழ்வு ஆனா துறைவர். அதனால அந்த நெய்தல் பூக்கள் துன்பப்படுகின்ற அந்த துறைக்கு தலைவன் நெக்க நெஞ்சம் நேர்களேரே என்று தன்னுடைய உள்ளம் துன்பப்பட்டதை சொல்லுகிறார். இது வாயில் மறுத்தல், நான் அவனோடு உடன்பட மாட்டேன் என்று சொல்கிறார். இது நெய்தல் திணையில மருதம் வந்தது. ஒரு திணையோடு இன்னொரு திணை மயங்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆகவே ஒரு நிலத்திற்கு உரிய ஒழுக்கம் இன்னொரு நிலத்திற்கு உரியதாக பேசப்படும். ஒரு நிலத்துக்குரிய பூவும் புல்லும் இன்னொரு நிலத்திலும் பயின்று வரும். இவையெல்லாம் நிகழக்கூடியன. இன்னால எது கண்டி உறுதியாக மயங்காது என்பதனை சொல்ல போகிறார். அந்த இடத்தை நாம பார்ப்போம் என்று கூறி, இதுகாரும் கேட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.